அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர்புரம், மாணிக்கபுரம், இளங்கோபுரம், தேராவில் கிராமங்களில் இணைந்த அனைத்து பொதுமக்களும் இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களுடைய நிலைமை மிகவும் ஒரு கவலைக்கூடமான நிலைமை. தொடர்ச்சியாக எங்களுடைய பகுதியில தொடர்ச்சியான மரணங்களை நாங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கு. கடந்த காலத்துல கூட எங்களுடைய சக நண்பன் கூட மரணத்தை தழுவியிருக்கிறார். அதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் போதைப் பொருள், அதே மாதிரி எங்களுடைய இந்த மாணிக்கபுரம் கிராமத்துல அதிகமான போதைப் பொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. அதுலயும் கசிப்பு மிகவும் ஒரு பாரதூரமான விளைவாக இங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கருதி இருக்கிறோம். அதன் அடிப்படையில உடனடியாக இந்த அதிகாரிகள் இந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய இந்த கசிப்பு என்ற அந்த போதைப் பொருளை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது எங்களுடைய ஆணித்தனமான அறுதியுமான ஒரு முடிவால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போலீஸ் திணைக்களங்களுக்கோ அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கோ நாங்கள் பகிரங்கமா இந்த தகவலை வெளிப்படுத்துறோம். இந்த ஊடகங்கள் ஊடாக எங்களுடைய நிலைமை, அதுவும் இந்த பிரதேசம், இந்த கிராமம், இந்த பகுதி இனி இல்லை என்ற அடிமட்டத்தில இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் ஆனபடியினால ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் எங்களுடைய இளைஞர்களையும் இந்த பாடசாலைகள் மாணவர்களை கல்விக்காக அனுப்ப வைக்கலாம். ஒவ்வொருத்தரும் கூலி வேலை, அன்றாட கூலி வேலைக்கு போய் தான் அனுப்புறோம். ஆனா அந்த எங்களுடைய தந்தைமார் கூலி வேலைக்கு போய் வரைக்குள்ள வீடுகளுக்கு வரைக்கும் முழுமையான பணத்தை வீட்டுக்கு கொண்டு வார கசிப்பு. அவர்கள் அந்த முழுமையா அந்த கசிப்பை குடிச்சு வீடுகள்ல சண்டைகளும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் பாரிய ஒரு பின்னடைவையும் பாரிய விளைவுகளையும் இந்த அம்மா அம்மா சந்திக்கிறோம். இந்த நிலைமை தொடர்ச்சியா வரக்கூடாது. இந்த நிலைமை மாறணும். குறிப்பிட்ட அளவுல இந்த மாணிக்கபுரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கசிப்பையும் இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச போலீஸ் அதிகாரி நேரடியா தலையிட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யணும். கடந்த காலங்களில இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச போலீஸ் அதிகாரிக்கும் பிரதேச செயலகத்துக்கும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கும் இந்த பிரதேச மக்கள் கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. நேரடியா வாக்குறுதி வழங்கி இருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தெரியப்படுத்தியும் இதுவரைக்கும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. போலீஸ் அதிகாரிகள் இப்பயும் வந்தார்கள், படங்கள் எடுத்தார்கள், கொண்டு போனார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? ஏன் படங்கள் எடுக்கிறீர்கள்? உடனடியாக அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு தகவலை வழங்கி எங்களுக்குரிய இந்த கசிப்புக்கான தீர்வு எடுக்கலாம் தானே. ஏன் நீங்கள் அதுல இருந்து பின்வாங்குறீர்கள்? இதுல எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து என்னன்னு சொன்னா, போலீஸ் ஏன் இப்படி பின்வாங்குதுன்ற எங்களுக்கு ஒரு வெட்கக்கேடான விஷயம். இலங்கை போலீஸ் இன்னைக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டுல போதைப் பொருள் அற்ற இலங்கை தேசமாக ஆக்குவோம் சொல்லி அங்க வாக்குறுதியை கொடுத்து இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் இவர்கள் அதுல இருந்து விடுவார்கள்.